பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தை 27. பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நாம் கூடியிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் என் குடும்பத்தினர்தான், நானும் உங்களுடைய குடும்பத்தினர்தான். ஏனென்றால் நம்மை இணைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதும், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கும் பொழுதும் நம்மை அவர் ஒன்றாக இணைக்கின்றார். எனவே இந்த நாளிலே, இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவதை உணர்ந்து நமக்கு என்ன காரியங்களை கற்றுத் தருகிறார் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் நாம் செயலாற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களிலே நம்மால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நேரங்களிலே நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபித்தாலும் முழுமையாக ஒரு ஜெபமாலை சொல்ல முடிவது இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருந்து ஜெபித்தால் நாம் எளிதாக தூங்கி விடுகின்றோம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? ஜெபித்து என்ன பயன்? எதற்காக நாம் இந்த உலகத்தில் கடவுளை தேட வேண்டும்? கடவுளை தேடாதவர்களும் மகிழ்ச்சியோடு தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் சில நேரங்களிலே பேசிக்கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, கடவுளோ மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் என்றும், உங்களுடைய சிறிய சலச்சலப்பும் சஞ்சலங்களும் சிறிய வார்த்தைகளும் உள்ளத்தில் இருந்து எழும் பொழுது வெளியிலே சொல்லாமல் இருக்கலாம். அதை ஆண்டவர் பார்க்கின்றார், அதை ஆண்டவர் அருவருக்கின்றார். எனவே தான் இந்த நாளிலே ஒரு அருமையான இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோமே. பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்க நானே தகுதி அற்றவனாக மாறிவிடாதபடி இருக்க என்னுடைய உடலை நான் அடக்கி ஆள்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். உங்களுக்கு தெரியும் பவுலடியார் எப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர், பவுலடியார் எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி பணியாளர். அவர் மூலமாக இந்த உலகத்தில் பல இடங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டன. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் வாழாமல் இருந்திருக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்த பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் அவருக்கு அர்ப்பணித்தார். இந்த உலகத்திலே உண்மையிலே பவுலை போல நற்செய்தி பணி அறிவிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பெயருக்கு குருக்களாக, பெயருக்கு ஆயர்களாக, பெயருக்கு அருட்சகோதர சகோதரிகளாக, பெயருக்கு பங்குலே நற்செய்தி பணியாளர்களாக கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து திருச்சபை அழித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? தன்னுடைய வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பங்கு பேரவையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய குடும்பத்தின் பெயருக்காக எத்தனை பேர் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பணி செய்ய முன்வந்தால் நீங்கள் சோதனைகளை தாங்கிக் கொள்ள உங்களை நீங்கள் பழக்கிவித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக உண்மையாக இருக்க வேண்டும். கடைசி வரை உண்மைக்காக நீங்கள் போரிடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். சீராக் 2வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே உபவாச ஜெபம் மிகவும் அவசியம். உபவாச ஜெபம் தேவையாம். எதற்காக நான் உபவாசம் இருக்க வேண்டும்? அப்பா, என்னால் ஒரு நேரம் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்று கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் சொல்வதை நான் கேட்டு இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், மோய்சனுடைய வாழ்க்கையிலே போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் தண்ணி கூட அவர் அருந்தவில்லை. 2 கரங்களையும் உயர்த்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அது ஒரு வகையான உபவாசம். 40 நாட்கள் இரவும் பகலும் 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக தந்தையோடு இணைந்திருந்தார். உபவாசத்தோடு இருந்தார். மலை உச்சியிலே அவர் அமர்ந்து இருந்தார். அதே போல் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் உபவாசம் இருந்து 40 நாட்களில் ஜெபித்தார். ஏனென்றால் இந்த உலகம், இந்த உடல் மற்றும்
சாத்தானுடைய இருக்கக்கூடிய அந்த யுத்தம் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டுமே என்றால் அந்த உபவாசம் நமக்கு தேவை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே தான் திருப்பாடல்கள் 69வது அதிகாரம் 10வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆத்துமா வாடும்படி உபவாசம் இருந்து நான் ஜெபித்து அழுதேன், அதுவும் எனக்கு ஒரு தீங்காக முடிந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதனுடைய சோக காரியம் என்ன தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டத்திலே முதலில் அவர்கள் சாப்பிட்ட அந்த பழம்தான், அந்த சாப்பாடு தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாப்பிட்டதில் தான் பிரச்சனை ஆரம்பித்தது. ஏவாள் விளக்கப்பட்ட அந்த ஒரு கனியை அவர் சாப்பிட்டார். அதை உண்டதினால் பாவத்தில் வீழ்ந்தார். ஆனால் இயேசுவோ உபவாசம் இருந்து ஜெபித்து புதியதொரு வாழ்க்கை நமக்கு ஆரம்பித்து கொடுத்தார். எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டார். ஒரு ஜெப வீரராக, ஒரு ஜெபத்தில் வெற்றி பெற்றவராக அவர் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது வாசித்து பாருங்கள். யோசுவா 8:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை இடுகின்றார். ஆயி என்று சொல்லக்கூடிய ஒரு நகர் இருக்கின்றது. அந்த நகருக்கு எதிராக உள்ளே போய் அங்கு போர் செய்ய முடியவில்லை. அங்கு இருக்கிறவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், உன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஈட்டியை கொண்டு அந்த ஆயி என்று சொல்லக்கூடிய அந்த நகருக்கு மேல் நீ காண்பி என்றும். அவர் கையில் இருந்த அந்த ஈட்டியை எடுத்து அந்த ஆயி என்று சொல்லக்கூடிய நகருக்கு முன்பாக அவர் காண்பிக்கும் பொழுது அதில் அந்த நாடு முழுவதும், அந்த பட்டணம் முழுவதும் தீக்கரையாய் ஆக்கப்பட்டன. அந்த கடைசி வரை தீக்கரையாய் ஆகும் வரை ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அந்த ஈட்டியை அங்கு அவர் காண்பிக்க செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போர்கள். அது வீட்டிலார் இருக்கலாம், பங்கில் இருக்கலாம், அல்லது பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கலாம், உங்களுடைய ஊரில் இருக்கலாம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கலாம், உங்களுடைய நாட்டில் இருக்கலாம். நீங்க எங்கு இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த போரை நிப்பாட்ட முடியும் உங்களுடைய ஜெபத்தினால். ஏன் முடியாது? ஒருவருடைய ஜெபத்தினால் இந்த உலகத்தையே நீங்கள் அசைக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, புனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்த பெரிய பிரச்சனை இந்த உடல் பூர்வமான இச்சை. அந்த இச்சையிலிருந்து வெளியிலே வர எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். அநேக பேர் தன்னுடைய உடலிலே ஆணிகளை கொண்டும் அவர்கள் இந்த முள்களை செய்து அவர் உடலோடு அவர்கள் இறுக கட்டி கொண்டார்கள். அந்த இச்சையின் அடக்கம் வர வேண்டும் என்பதற்காக இச்சை வரும்பொழுது அவை அழுத்துவார்களாம். முள்களினால் தன்னுடைய உடலிலே அவர்கள் சுற்றி கொண்டார்கள். புனித அசிசியார் சொல்லுகின்றார், அவருக்குள் அந்த இச்சையான காரியங்கள் வரும் பொழுது தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து உடுப்புகளையும் எடுத்துவிட்டு முள் இருக்கக்கூடிய அந்த புதருக்குள் குதித்து விடுவாராம். அந்த முள்கள் அவருடைய சரீரத்தை கிழிக்குமாம். இது ஒரு வகையான உபவாசம். இப்போது உள்ள காலங்களில் எல்லாம் எதற்கு உபவாசம் இருக்க வேண்டும்? உபவாசத்தை குறித்து யாரும் பிரசங்கம் செய்வது கூட கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த உபவாச நாட்கள், அந்த 40 நாட்கள் மட்டுமே உபவாசம் இருந்து ஜெபிக்க கூடாது. நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே விழித்திருந்து தேவைப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் உபவாசத்தில் இருந்து ஜெபித்து நம்முடைய மாமிச இச்சைகளை அடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவசியப்பட்டால் ஆண்டவரோடு இணைந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யூதா 1:3 வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தூய்மையானவர்கள், ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்றால் உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம் அல்லவா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டுமே என்றால் உபவாச ஜெபம் தேவை. நீங்கள் உங்களை அடக்கி ஆள வேண்டுமே என்றால் உபவாசம் தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கையிலே பெரிய உபவாசம் என்பது மொபைல் போனை பயன்படுத்தாமல் இருப்பதுதான். அன்பார்ந்தவர்களை, எதற்காக மொபைல் போனை பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை தாங்கும். இப்பொழுது நம்மையே ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நாங்கள் உமை நோக்கி இருக்கவும்
உமது பரிசுத்த வல்லமையோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியாதபடி இந்த உலகத்தில் வாழுகின்றோம். நீர் எங்களை உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கின்றீர். நாங்கள் உண்ணவும் குடிக்கவும் எதை செய்தாலும் என் ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உபத்திரவங்களுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே எங்கள் மனதிலே ஒரு தைரியத்தை கொடுப்பீராக. நாங்கள் இந்த உலகத்தில் நோயின்றி வாழ உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் அநேக முறை கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் எங்களிடம் இருக்கக்கூடிய தற்பெருமையும் உலகபூர்வமான இச்சையும் உடல் பூர்வமான இச்சையும் என்பதை அறிந்து புரிந்து இருக்கின்றோம். ஏவாள் இந்த உலகத்தில் பாவம் செய்த பொழுது அவர் பாவத்தில் வீழ்ந்தாரே, அதே போல் தினமும் நாங்கள் பாவம் செய்து செய்து வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சுவாமி, எங்கள் மீது மனம் இறங்குவீராக, எங்களை பலப்படுத்திடுவீராக. மோய்சன் ஜெபித்ததை போல் ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 40 நாட்கள் நீர் உபவாசம் இருந்து ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எளிய மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்குரிய மன பக்குவத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. இதோ உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பேரையும் உமது திரு பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலும் அநேக பேருடைய ஜெபத்தை கேட்டு பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருகே, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.